Satyabhama Institute of Science and Technology, Chennai. The Apollo Hospital neurosurgeons cut through my skull and tried to find something and found nothing. Total empty. So they gave up and just patched it up. Here I am in Delhi with a patched up skull, but no damaged brain. ஒற்றை தலைவலியால் அவதிப்பட்டு வந்த ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையில் பிரபல யோகா மையமாக இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தின் சத்குரு என்று அழைக்கப்படக்கூடிய ஜக்கி வாசுதேவ் டெல்லியில மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நலமுடன் இருப்பதாக அறக்கட்டளை சார்பாகவும் அவருடைய எக்ஸ் தளம் அதிகாரப்பூர்வ பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் அண்மை காலமா அவருக்கு ஒற்றை தலைவலி இருந்ததாகவும் அதில் மூளையில் ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டதன் அடிப்படையில் கடந்த ஒரு சில 4 தினங்களுக்கு முன்பு வாந்தி அதிகம் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டதுடன் தனியார் மருத்துவ டெல்லியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அப்போது அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நலமுடன் இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதை அவர் வீடியோ பதிவா எனக்கு அவர் ஒரு நகைச்சுவை பாணியில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கார். அதாவது எனக்கு தலையில் ஏதோ இருப்பதாக மருத்துவர்கள் சொன்னார்கள். அதனுடன் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அது தலையில் பிரித்து பார்க்கும்போது அதில் ஒன்றும் இல்லை, மூளைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு நகைச்சுவையுடன் அந்த அவர் செய்து கொண்ட அறுவை சிகிச்சையுடைய வெளிப்பாடாக நான் நலமுடன் இருக்கிறேன் என்று ஒரு வீடியோ பதிவாக வெளியிட்டிருக்கிறார். விரைவில் அவர் இன்னும் குணமடைந்து திரும்ப வருவார் என அவங்க அறக்கட்டளை சார்பாகவும் அவர்கள் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இது சம்பந்தமாக அவர் நலமுடன் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக செய்திகள் கொண்டிருப்பது அறியப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விவரங்களுக்கு. Satyabhama Institute of Science and Technology, Chennai.